அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் உங்களோடு சில வார்த்தைகளை ஆண்டவர் இந்த பாரத்தின்படியாக பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். தொடர்ந்து நாம் ஆண்டவர் சிலுவையிலே பேசிய அந்த 7 வார்த்தைகளை பற்றி தியானித்து கொண்டிருக்கிறோம். இதுவரையிலும் அந்த முதல் 4 வார்த்தைகளையும் பேசியிருக்கிறேன். இதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொன்ன அந்த முதல் வார்த்தையையும், இன்று நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று அந்த கள்ளனுக்கு சொன்ன அந்த வார்த்தையையும், ஆண்டவர் தன்னுடைய தாயை பார்த்து இதோ உன் மகன் என்றும், அவருடைய அன்பான சீஷன் யோவானை பார்த்து அதோ உன் தாய் என்று சொன்ன அந்த 3வது வார்த்தையை தியானித்தோம். அடுத்து எலோயி எலோயி லாமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்கின்ற வார்த்தைகளை அருமையான தேவ பிள்ளைகளே பேசி ஜெபித்தோம். இன்றைக்கு அடுத்து தொடர்ந்து வருகிற 2 வார்த்தைகளை உங்களுக்கு முன்னாலே சொல்லி ஒவ்வொரு குறிப்புகளை, பெரிய விளக்கங்களுக்கு நான் போக விரும்பவில்லை, என்னை பாரப்படுத்திய ஒவ்வொரு குறிப்புகளை உங்களுக்கு வைத்து நாம் ஜெபிக்கலாம் என்று அருமையானவர்களே இந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கிறேன். இந்த வார்த்தைகளை பேசுவதற்கு முன்னாலே, இந்த நாட்களிலே நம்முடைய தேசத்தின் சூழ்நிலை, அண்டை நாடுகளுடைய சூழ்நிலை, இவைகள் மிகவும் ஒரு கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறதை அருமையானவர்களே நம்மாலே பார்க்க முடிகிறது. பாருங்க, பாகிஸ்தான் அங்கே இருக்கிற அரசியல் சூழ்நிலை ஒரு குழப்பமான நிலைக்குள்ளே இருக்கிறது. மாத்திரமல்ல, ஒரு பதட்டமான சூழ்நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்து இலங்கை, அங்கே இருக்கிற அரசியல் சூழ்நிலை, அந்த தேசத்திலே பொருளாதார நெருக்கத்தினாலே அருமையான தேவ பிள்ளைகளே அமைச்சரவை அப்படியே கவிழ்ந்து போயிற்று. அங்கேயும் மிக மோசமான சூழ்நிலை. அப்படியே பாகிஸ்தானில், அடுத்தது சிலானில், இவைகளுக்கு மத்தியில் அந்த உக்ரைன் போர், அது மிக மோசமான சூழ்நிலைக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறது. ஆக இந்த நாட்களிலே தேசம் பயங்கரங்களுக்கு உள்ளாலே அப்படியே இறந்து கொண்டிருக்கிறது. நாம் ஜெபிக்கிறோம், ஆனாலும் நாம் எதிர்பார்த்த அந்த விடுதலை, அந்த யுத்த சமாச்சாரத்தில் இதுவரையிலும் நடைபெறவில்லை. அருமையானவர்களே, ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு ஒரு உடன்பாடு வந்துவிடும், நாளைக்கு யுத்தம் தீர்ந்துவிடும் என்கின்ற அந்த யோசனை இருந்தாலும், அந்த எதிர்பார்ப்பு இருந்தாலும், இதுவரையிலும் ஆமென் யுத்தம் அருமையானவர்களே நின்று பாடும் இல்லை, அதை நிறுத்துவதை போல தோன்றவும் இல்லை. அப்படியே மிக அந்த உக்ரைன் அருமையான தேவ பிள்ளைகளை செய்திகளை எல்லாம் வாசிக்கிற போது எந்த நாட்களிலும் இல்லாத அளவிலே அங்கே மனித உயிர்கள் பரிதாபமாக பலியாகி கொண்டிருக்கிறது. பார்த்தீர்களா? இதற்கு மேலே நம்முடைய தேசத்தின் சூழ்நிலை, பெட்ரோல் விலை, டீசல் விலை பயங்கரமாக ஏறி இருக்கு. ஆக அருமையானவர்களே, இந்த நாட்களில் அதை தொடர்ந்து அத்தியாவசிய பொருட்களுடைய விலையும் ஏறிக்கொண்டிருக்கிறது. ஆக நம்முடைய தேசத்தின் பொருளாதாரம் என்ன ஆகுமோ என்கின்ற பயம் இல்லாமல் இல்லை அருமையானவர்களே. ஆக சிலானிலே நடைபெறுவது போல ஒரு சூழ்நிலை நம்முடைய தேசத்திலேயும் ஆமென் வந்துவிடுமோ என்கின்ற பதட்ட உணர்வுக்குள்ளே அரசியல்வாதிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக கர்த்தர் அப்படி நம்முடைய தேசத்தை
கைவிட மாட்டார் அருமையானவர்களே. ஆக இதற்கு அப்பாலே செய்தி பத்திரிகைகளை நாம் புரட்டுகிற போது இதுவரையிலும் கேட்டிராத அறிந்திராத பயங்கரமான காரியங்கள் சோதோம் கொமோராவிலே நடைபெற்ற அந்த ஆமென் பயங்கரங்களை விட அருவருப்புகளை விட இந்த நாட்களிலே நம்முடைய தேசத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிற அருவருப்புகள் அதிகமாகி இருக்கிறதை நம்மாலே பார்க்க முடிகிறது. ஆக நாம் ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள், அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் நம்முடைய தேசத்திற்காக மாத்திரமல்ல உலகத்திற்காக நாம் ஜெபித்தாக வேண்டும். சிலான்ல ஒரு நல்ல சூழ்நிலை உருவாக நாம் ஜெபித்தாக வேண்டும். அடுத்து இந்த உக்ரைன் போர் நின்றாக வேண்டும். நம்முடைய பக்கத்து தேசம் பாகிஸ்தான், அங்கேயே ஒரு அமைதியான ஒரு ஆளுகை உருவாகியாக வேண்டும். அருமையானவர்களே, இதற்கு மேலால் நம்முடைய தேசத்தின் பரிதாபமான சூழ்நிலை, நம்முடைய தேசத்தை கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய தேசத்திலேயே ஒரு பொருளாதார எழுச்சி உருவாக வேண்டும், ஒரு விவசாய புரட்சி உருவாக வேண்டும், ஒரு தொழில் புரட்சி உருவாக வேண்டும். இவைகள் ஏற்பட்டால் மாத்திரமே பாதிக்கப்படாமல் நம்முடைய தேசத்தின் நிலைமையும் இருக்கும். இதை நாம் புரிந்தாக வேண்டும். ஆக இந்த நாட்களிலே ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் இந்த காரியங்களை கருத்திலே கொண்டு ஜெபித்தாக வேண்டும். ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுத்து நம்முடைய செய்திக்குள்ளே போகலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். நல்ல பிதாவே, மைமையான கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் ஆமென் பார்க்கிற கேட்கின்ற காரியங்கள் பயங்கரமாக இருக்கிறது. பாகிஸ்தானிலே அமைதி இல்லை, சிலானிலே அமைதி இல்லை. என் ஆண்டவரே, உக்ரைனிலே போர் உச்சகட்டத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. என் தேவாதி தேவரே, தேசம் ஆண்டவரே ஒரு பயங்கரமான இக்கட்டான சூழ்நிலைக்குள்ளே எங்களுடைய தேசம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த டீசல், பெட்ரோல், இந்த எரிபொருள் ஆமென் விலையேற்றத்தினாலே மகா பெரிய பொருளாதார தேக்க நிலை உருவாகிறது. அத்தியாவசிய பொருட்களுடைய விலை ஏறிக்கொண்டு போகிறது. இதற்கு மேலால் தேசத்திலே நாங்கள் பத்திரிகைகளிலே பார்க்கிற செய்திகள் எங்களை மிக வேதனைப்படுத்துகிறது. ஆண்டவரே, எந்த காலத்திலும் நடைபெறாத ஆமென் அருவருப்பான காரியங்கள் தேசத்திலே இந்த நாட்களிலே மலிவாக, அதுவும் ஆண்டவரே எங்களுடைய தேசத்திலே மலிவாக காணப்படுகிறது. ஆண்டவரே, என் தேவாதி தேவனே, இந்த பொல்லாத சூழ்நிலையிலே உலகம் போய்கொண்டிருக்கிறது. ஆக என் ஆண்டவர் வருகிற நாட்களிலே பாகிஸ்தானிலே ஒரு நிலையான ஆட்சியையும், அப்படியே சிலானிலே இருக்கிற பொருளாதார சீர்கேட்டை ஆண்டவரே ஒரு ஆமென் தேவனே நல்ல சூழ்நிலைக்கு நேராக திருப்பவும், அப்படியே தேவாதி தேவனே உக்ரைன் அந்த யுத்தம் ஆண்டவரே நின்று போகவும், என் தேவாதி தேவனே எங்களுடைய தேசத்திலே இருக்கிற இந்த விலைவாசி உயர்வு கட்டுக்குள்ளே வரவும், தேசத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற அருவருப்புகள், அலங்கோலங்கள், வெளியே பேச முடியாத ஆண்டவரே பாவ கிரியைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை என் ஆண்டவர் வைக்கவும், என் ஆண்டவருடைய கரத்தில் இந்த விண்ணப்பங்களை வைக்கிறேன். தொடர்ந்து இந்த காரியங்களை தேவ பிள்ளைகள் கருத்திலே கொண்டு போராடி ஜெபிக்கட்டும். தேசம், உலகம் என் ஆண்டவரே அழிவுக்குள்ளே ஆண்டவரே போய்விடக்கூடாது. கர்த்தர் மகிமைப்பட வேண்டும். இன்னும் உடைய சத்திய சுவிசேஷம் செல்லாத பகுதிகளிலே சீக்கிரமாய் உடைய சுவிசேஷம் ஆண்டவரே செல்ல கர்த்தாவே இரக்கம் பாராட்ட வேணும். உடைய கரத்திலே எங்களுடைய விண்ணப்பங்களை வைக்கிறோம். கர்த்தர் மகிமைப்படும். சகல துதியும் கனமும் மகிமை எல்லாம் எடுத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமீன், ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் சிலுவையிலே சொல்லிய அந்த 5வது 6வது வார்த்தைகளை உங்களுக்கு முன்னாலே பேசலாம் என்று நின்று கொண்டிருக்கிறேன். நேரம் கொஞ்சம் தான் இருக்கு. ஆனால் இந்த கொஞ்ச நேரத்துக்கு தகுந்தாப்புல
ஒரு சில குறிப்புகளை மாத்திரம் வைத்து பேசலாம் என்று ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிப்பு அருமையானவர்களே, யோவான் எழுதிய சுவிசேஷம் 19வது அதிகாரம் 28வது வசனத்தை. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். தாகமாயிருக்கிறேன் என்றார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ஆண்டவர் 5வதாக சிலுவையிலே அடிக்கப்பட்ட நிலையிலே தாகமாயிருக்கிறேன் என்று கூறுகிறார். அருமையானவர்களே, இந்த தாகமாயிருக்கிறேன் என்கின்ற வார்த்தைக்கு எத்தனையோ விளக்கங்களை நான் வாசித்திருக்கிறேன். ஒரு விளக்கத்திலே இப்படியாக அந்த ஆசிரியர் கூறுகிறார், ஆண்டவர் இயேசு மனிதனாக இருந்தபடியினாலே வியாழக்கிழமை மத்தியானத்திலிருந்து வெள்ளிக்கிழமை சிலுவையிலே அறையப்பட்ட இந்த நேரம் வரையிலும் அவர் புசியாமலும் குடியாமலும் இருந்த காரணத்தினாலே அவருடைய சரீரத்திலே அப்படியே அவருக்கு தாகம் ஏற்பட்டது என்று ஒரு விளக்கத்தை நான் வாசித்தேன். அருமையானவர்களே, பல விளக்கங்கள். ஆனாலும் எனக்கு ஆண்டவர் தந்த ஒரு சின்ன விளக்கத்தை, இந்த ஒரே ஒரு குறிப்பை மாத்திரம் இந்த தாகமாயிருக்கிறேன் என்பதற்கு அருமையான தேவ பிள்ளைகளை விளக்கமாக நான் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிப்பு அருமையானவர்களே, யோவான் 3வது அதிகாரம் 17வது வசனம். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். இங்கே ஒரு காரியம் தெளிவுபடுத்தப்படுகிறது. அருமையானவர்களே, என் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே மனிதனாக பிறக்க காரணமே இந்த மனுக்குலத்தின் பாவத்தை, அக்கிரமத்தை, சாபத்தை, இந்த மனுக்குலத்தை மீட்க, இந்த சாபத்திலிருந்து, இந்த பாவத்திலிருந்து, இந்த அக்கிரமத்திலிருந்து மனுக்குலம் மீட்டெடுக்கப்படுவதற்காகத்தான் ஆண்டவர் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவை உலகத்திற்கு அனுப்பினார் என்பது இந்த வசனத்தின் வாயிலாக தெளிவுபடுத்தப்படுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, மனுக்குலம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு தான் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். இந்த ரட்சிப்பை எப்படி சுதந்திரிப்பது? அருமையானவர்களே, அப்படியே எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 9வது அதிகாரம் 22வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. எப்படி? அருமையானவர்களே, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. பாவ மன்னிப்பு உண்டாகாமல் ரட்சிப்பின் கிரியை நடைபெறாது. ஆக ரட்சிப்பின் கிரியை நடைபெற வேண்டுமே ஆனால் இரத்தம் சிந்தப்பட்டாக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, பிதாவின் சித்தத்தை பூரணமாக ஏற்று தன்னுடைய சரீரத்தின் கடைசி சொட்டு இரத்தம் வரையிலும் சிலுவையிலே சிந்திய இயேசு எதுக்காக சிந்தனும்? அருமையானோர்களே, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு, பாவ மன்னிப்பு ஏற்படாது. பாவ மன்னிப்பு ஏற்படாமல் ரட்சிப்பின் கிரியை நடைபெறாது. ஆகவே மனுக்குலத்தை ரட்சிப்பதற்காக, மனுக்குலத்தின் அக்கிரமத்தை, சாபத்தை, பாவத்தில் இருந்து அவர்களை மீட்டெடுப்பதற்காக அருமையான தேவ பிள்ளைகளே, இரத்தம் சிந்தியாக வேண்டும். ஆக என் ஆண்டவர் தன்னுடைய சரீரத்தின் கடைசி சொட்டு இரத்தம் வரையிலும் மனுக்குலத்தின் மீட்பிற்காக அப்படியே சிந்த அருமையான தேவ பிள்ளைகளே தன்னை ஒப்பு கொடுத்தார்.
பாடுகள் அருமையானவர்களே எதற்காக? மனுக்குலம் மீட்கப்பட வேண்டும், மனுக்குலத்தின் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், மனுக்குலம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் சிலுவையிலே தாங்கொணா பாடுகள் பட்டு அப்படியே இரத்தம் அப்படியே சரீரத்தில் இருந்த அனைத்து இரத்தமும் ஆமென் தரையிலே சிந்த ஒப்பு கொடுத்து இந்த மகா பெரிய ரட்சிப்பை வசனம் சொல்லுது, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு வராது. ஆகவே அந்த இரத்தத்தை ஆமென் சிலுவையிலே அப்படியே சிந்தி இந்த மனுக்குலத்தை அந்த அக்கிரமத்திலிருந்து, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து மீட்டெடுத்த அந்த ஆண்டவர் அந்த சிலுவையில் இருந்து கொண்டே அப்படியே அருமையான தேவ பிள்ளைகளே மனுக்குலத்தை பார்த்து அப்படியே கேட்கிறார், தாகமாயிருக்கிறேன். எதற்கு தாகமாயிருக்கிறார்? இத்தனை பாடுகளையும் வேதனைகளையும் விசனங்களையும் உங்களுக்காக நான் அனுபவித்து என் சரீரத்தில் இருந்த கடைசி சொட்டு இரத்தம் வரையிலும் சிந்தி இருக்கிறேனே, நீங்கள் ஆமென் ரட்சிக்கப்படுவதற்காக, அது உங்கள் ஒவ்வொருவருடைய ரட்சிப்பிற்காகவும் நான் தாகம் உள்ளவனாக இருக்கிறேன் என்று அருமையான தேவ பிள்ளைகளே சிலுவையிலே என் ஆண்டவர் ஆமென் தாகம் என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு அடிமைக்கு என் ஆண்டவர் அந்த விளக்கம் இதுவாக இருக்கிறது அருமையானவர்களே. ஆக ஆண்டவர் தாகத்தோடு இருக்கிறார். எப்படி தாகத்தோடு? தன்னுடைய இரத்தம் முழுவதையும் தரையிலே சிந்த ஒப்பு கொடுத்து மனுக்குலம் மீட்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்போடு இருக்கிறார், தாகத்தோடு இருக்கிறார் அருமையானவர்களே. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கிறிஸ்தவம் புரிந்து கொண்டிருக்கிறதா? அப்படி புரிந்து கொண்டிருந்தால் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நாம் அனைவரும் ரட்சிக்கப்பட்டிருந்திருப்போமே. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்கள் ஆண்டவருடைய பாடு மரணத்தை சிந்தித்து ஒப்பாரி வைத்து அழுகிற நாட்கள் அல்ல. இந்த நாட்களில் ஆண்டவருடைய பாடு மரணத்தை தியானித்து நம்முடைய வாழ்க்கையை எப்படியே ஆண்டவர் சன்னிதானத்தில் ஒப்பு கொடுத்து நாம் சுத்திகரிக்கப்பட, அருமையான தேவ பிள்ளைகளே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட, நாம் ரட்சிக்கப்பட, நாம் ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளே வர ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே ஆண்டவர் நமக்கு முன்னாலே வைத்திருக்கிற தியான நாட்கள் என்று இந்த நாட்களை நாம் எடுத்தாக வேண்டும் அருமையானவர்களே. அது இதுவரையிலும் ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றிராத யாரேனும் இந்த நாட்களிலே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருப்பீர்களே, ஆனால் நிச்சயமாகவே உங்களை பார்த்திய ஆண்டவர், மகனே இத்தனை பாடுகள் பட்டேனே, மகளே இத்தனை வேதனைகள் அனுபவித்தேனே, எதற்காக? நீ ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. அவனுடைய ரட்சிப்பிலே நான் தாகம் உள்ளவனாக இருக்கிறேன் என்று என் ஆண்டவர் கூறிக்கொண்டிருக்கிறார் அருமையானவர்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. நேரம் போதாத காரணத்தினாலே வார்த்தைகளை நான் அருமையானவர்களே சுருக்கமாக உங்களுக்கு முன்னாலே வைக்க விரும்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து அருமையானவர்களை வாசிப்போம். யோவான் 19வது அதிகாரம் 30வது வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். முடிந்தது என்று இயேசு கூற காரணம் அருமையானவர்களே என்ன? அல்லேலூயா, அல்லேலூயா. முடிந்தது என்று இயேசு சொல்ல காரணம் என்ன அருமையானவர்களே? ஒரே ஒரு விளக்கத்தை மாத்திரம் உங்களுக்கு கூற விரும்புகிறேன். ஒரு உத்தம வேலையாள் தன்னுடைய எஜமானனை பார்த்து, நீர் எனக்கு பணித்த காரியத்தை நான் செய்து முடித்து விட்டேன் என்று சொல்வதை போல என் ஆண்டவர் இயேசுவிடம் பிதாவாகிய தேவன் ஒப்பு கொடுத்த ரட்சிப்பின் கிரியையை, மனுக்குலம் ரட்சிக்கப்பட வேண்டுமே என்ற ஆமென் அந்த காரியத்தை ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே தன்னுடைய
இரத்தம் முழுவதையும் சிந்த ஒப்பு கொடுத்து அந்த ரட்சிப்பின் கிரியையை என் ஆண்டவர் செவ்வனே செய்து முடித்தார். அருமையானவர்களே, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி ஒரு உத்தம வேலைக்காரன்கிட்ட ஒப்புவித்த காரியத்தை அவன் செவ்வனே நிறைவேற்றி அவனுடைய எஜமானத்தை சொல்றான், இந்த காரியத்தை நான் செவ்வனே நிறைவேற்றி விட்டேன் என்று. அதே போல அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய பாவங்களை, நம்முடைய சாபங்களை சிலுவையிலே அப்படியே சுமந்து தீர்த்து விட்டார், சுமந்து தீர்த்து முடித்து விட்டார் என்பதுதான் இந்த வார்த்தைக்கு அருமையான தேவ பிள்ளைகளே அர்த்தம் என்று அடிமை கருதுகிறேன். முடிந்தது என்றால், பிதாவாகிய தேவனே, நீர் என்னிடம் ஒப்புவித்த காரியத்தை நான் செவ்வனே செய்து முடித்து விட்டேன் என்பது இதன் பொருள் என்று அடிமை ஆமே விசுவாசிக்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ரட்சிப்பின் கிரியையை சிலுவையிலே நிறைவேற்றியபடியால் இயேசு நமக்காக ஆமென் சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. ஆக என் ஆண்டவர் தன்னுடைய அந்த ரட்சிப்பின் கிரியை செய்து முடித்த காரணத்தினாலே நியாயப்பிரமாணம் கூறுகிற அந்த சாபத்தில் இருந்து நாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி அருமையான தேவ பிள்ளைகளே, கலாத்தியர் 3வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கிற போது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று கூறுகிறது. எப்படி? ஆக அந்த சபிக்கப்பட்ட அந்த மரத்திலே தூக்கப்பட்ட அனைவரும் சபிக்கப்பட்டவர்கள். ஆக சாபமறியாத ஆண்டவர், பாவமறியாத பரிசுத்த அந்த சாபமான சிலுவையிலே அப்படியே தன்னை ஒப்பு கொடுத்து இரத்தத்தை சிந்தி அந்த சாபத்தில் இருந்து, அருமையான தேவ பிள்ளைகளை, நியாயப்பிரமாணத்தின் சாபத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். அருமையானவர்களே, ஆக இயேசுவின் சிலுவை மரணத்தால் பழைய ஏற்பாடு முடிந்து போயிற்று. எப்படி முடிந்து போயிற்று? அந்த நாட்களிலே பாவ மன்னிப்பு உண்டாக மிருகங்களையோ பறவைகளையோ பலிபீடத்திலே அடித்தாக வேண்டும். ஆனால் என் ஆண்டவருடைய சிலுவை மரணத்திற்கு பின்னாலே ஆண்டவரே ஆமென் இயேசுவே தன்னை பலியாக ஒப்பு கொடுத்து இரத்தம் சிந்தி அந்த பழைய ஏற்பாட்டின் நியமத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, ஆக என் ஆண்டவர் முடிந்தது என்று சொன்னது பழைய ஏற்பாட்டின் படி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை ஒருவன் பெற்றுக்கொள்ள பலிபீடத்திலே இரத்தம் சிந்தியாக வேண்டும். பறவைகளுடைய இரத்தமோ அல்லது மிருகங்களுடைய இரத்தத்தையோ அப்படி ஆசாரியன் சிந்தியாக வேண்டும். அந்த முறை ஆமென் என் ஆண்டவர் சிலுவையிலே தொங்கி இரத்தம் சிந்தினபடியினாலே அப்படியே அந்த முறை, அந்த பழைய ஏற்பாட்டின் முறை முடிந்து போகிறது, புதிய ஏற்பாடு உருவாகிறது. எப்படி? ஆண்டவரை எங்கும் எந்த இடத்திலும் ஆராதிக்கலாம் என்கின்ற அந்த நிலை உருவாகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, ஆக இந்த நாட்களிலே நாம் ஆமென் இந்த வார்த்தைகளுக்கு எல்லாம் ஆமென் அடியில் இருக்கிறது ரட்சிப்பு தான். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இத்தனை பாடுகள், இத்தனை வேதனைகள், இத்தனை விசனங்கள் சிலுவையில் அனுபவிக்க காரணம் மனுக்குலம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான். ஆக இதுவரையிலும் ரட்சிக்கப்படவில்லை என்கின்ற நிலையில் இருக்கிற நம்மில் ஆமென் பலரும் இந்த நாட்களை தங்களுடைய ரட்சிப்பின் ஆமென் காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஜெபங்களிலே அப்படியே தரித்து அந்த ரட்சிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று என் ஆண்டவர் விரும்புகிறார். இலவசமா அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா,
அல்லேலூயா. மாத்திரமல்ல அருமையானவர்களே, என் ஆண்டவர் ஆமென் பழைய ஏற்பாட்டின் முறைமைகளை முடித்து போட்டாரே. புதிய ஏற்பாடு எப்படி? என் ஆண்டவரை எங்கும் ஆமென் எல்லா இடத்திலும் ஆராதிக்கலாம் அப்படின்னு சொல்லுங்களேன். ஆமென் ஆவியோடு உண்மையோடு என் ஆண்டவரை ஆராதிக்கின்ற நிலையை என் ஆண்டவர் நமக்கு அப்படியே சிலுவையிலே சம்பாதித்து தந்திருக்கிறார். ஆக இந்த காரியங்களை நாம் புரிந்து கொண்டு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே, இந்த தியான நாட்களிலே நாம் நம்மை ஆமென் சிலுவைக்கு நேராக அப்படியே ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படியே செய்வீர்களா அருமையானவர்களே? அல்லேலூயா. இந்த நாளிலே தேவ பிள்ளைகள் என்று ஆமென் இருந்து கொண்டிருக்கிற நாம் மற்றவருடைய ரட்சிப்பிலே பாரம் உள்ளவர்களாக இருந்தாக வேண்டும். அல்லேலூயா. மற்றவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே நமக்கு தெரிந்தவர்கள், நம்மை சார்ந்தவர்கள், அருமையான தேவ பிள்ளைகளை இவர்களுடைய ரட்சிப்பிற்காக நீங்கள் போராடி ஜெபித்தாக வேண்டும். பாருங்க, ஆண்டவர் ஆக எதிர்பார்ப்போடு இருக்கிற இத்தனை பாடுகள், இத்தனை வேதனைகள், இத்தனை விசனங்கள், சரீரத்தின் கடைசி சொட்டு ரத்தம் வரையிலும் மனுக்குலத்தின் ரட்சிப்பிற்காக நான் அப்படியே சிந்த ஒப்பு கொடுத்தேனே. ஆக இந்த மனுக்குலம் ரட்சிக்கப்பட வேண்டுமே என்று தாகத்தோடு இருக்கிறார். மாத்திரமல்ல, அருமையான பலி செலுத்தித்தான் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்கின்ற பழைய ஏற்பாட்டின் முறையை என் ஆண்டவர் சிலுவையிலே ரத்தம் சிந்தி முறித்து போட்டார், முடிவுக்கு கொண்டு வந்தார். புதிய ஏற்பாட்டு முறை ஆண்டவரை எப்பொழுதும் எங்கு எல்லா இடத்திலும் ஆவியோடு உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும். அந்த நிலைக்கு நேராக நம்முடைய ஜனங்கள் கடந்து வர வேண்டும். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறேன். உங்களுடைய கரத்தில் இந்த வார்த்தைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். என் ஆண்டவர் தேவனே, எங்களுடைய ஜனங்களை ரட்சிக்க வேண்டும். என் ஆண்டவரே, சபைகளிலே ஒரு ரட்சிப்பின் புரட்சி உருவாக வேண்டும். ஆண்டவரே, ரட்சிப்பின் செய்திகளை எங்களுடைய ஆண்டவரே தேவனே, ஊழியக்காரர்கள், போதகர்கள், ரெவரண்டுமார்கள் ஆண்டவரே பேச வேண்டும். ஆண்டவரே, இந்த நாட்களிலே ஆண்டவரே முக்கியமாய் இந்த காரியத்தை ஜனங்கள் ஆண்டவரே தேவரே புரிந்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு நேராக திருப்பட்டும், ரட்சிக்கப்படட்டும். அப்படியே தேவரே ஆவியோடு உண்மையோடு உண்மை ஆராதிக்கின்ற சூழ்நிலை உருவாகிட்டும். நீர் அப்படியே செய்ய போகிற தேவருக்காய் ஸ்தோத்திரம். சகல துதியும் கனமும் மகிமை எல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த தியான நாட்கள் பயனுள்ள நாட்களாக இருக்க வேண்டும். இந்த வருடத்திலே அருமையானவர்களே, நமக்கு ஒரு நல்ல ஆமென் எதிர்காலம் உண்டு என்கின்ற நம்பிக்கை உங்களுடைய ஜெபங்களினாலே உருவாக வேண்டும். நிச்சயமாகவே தேசத்திலே அருமையான தேவ பிள்ளைகளே, என் ஆண்டவர் சீக்கிரத்திலே எழுந்தருள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா.